Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. Break the ice அப்படின்னு ஒரு பிரயோகம் இருக்கு. இந்த பிரேக் த ஐஸ்னா என்னன்னா, புதுசா ஒரு இடத்துக்கு போறோம். அங்க சில மனிதர்களை நம்ம சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. அப்போ அவங்க இப்போதான் முதல்ல பார்க்குறோம். அது ஒரு புதிய செஷனா நமக்கு இருக்கு. அப்போ நம்மளால அவங்க என்ன மனநிலையில இருப்பாங்க அப்படின்னு நம்மளால ஃப்ரீயா பேச முடியாது இல்லையா? இருப்பாங்களோ நம்ம ஜாகிரத உணர்வுல இருப்போம். நம்மளால ஃப்ரீயா பேச முடியாது. அவங்களுக்கும் அந்த நிலைமை இருக்கும். அந்த சூழல தவிர்க்கிறதுக்கு பிரேக் த ஐஸ் அப்படின்னு பேரு. அது எப்படி அப்படின்னா, ஆஹ், அவங்கள கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வருது ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல எல்லாரும் ஒரு மாதிரி நர்வஸா உட்காந்துருக்காங்க. ஏன்னா எல்லாருமே எல்லோருக்கும் புதிதானவர்கள், ஒருவருக்கு ஒருவர் புதிதானவர்கள். இப்போ என்ன பேசுறது, என்ன நினைப்பாங்களோன்னு ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா? அந்த தயக்கத்தை போக்கக்கூடிய வகையில ஒரு நிகழ்வு நடந்தா, ஒரு செய்தி வந்தா, அதுக்கு பேரு பிரேக் த ஐஸ் அப்படின்னு அந்த செய்தியை பத்தி சொல்லுவாங்க. இப்போ உதாரணம் பார்த்தோம்னா நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். சின்ஸ் நோ ஒன் இன் த மீட்டிங் நியூ ஈச் அதர், இந்த மீட்டிங்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் அறிமுகம் இல்லைங்கிறதுனால த மேனேஜர் டோல்ட் a funny joke, ரொம்ப நகைச்சுவையா ஒரு செய்தியை அவர் சொல்றாரு, ஒரு ஜோக் சொல்றாரு. டு எதுக்கு? டு பிரேக் த ஐஸ், அந்த இறுக்கத்தை தளர்விக்கிறதுக்காக. அண்ட் கெட் த கான்வர்சேஷன் ஃப்ளோயிங். அதுக்கப்புறம் கான்வர்சேஷன், அந்த அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பேசக்கூடிய நிகழ்வு சர்வசாதாரணமாக நடக்க ஆரம்பிக்குது அந்த ஜோக்குக்கு பிறகு. இப்போ இந்த ஜோக் தான் இட் broke தி ஐஸ். இதுதான் இதில் உள்ளது. ஸோ பிரேக்கிங் தி ஐஸ் ஆர் ஐஸ் பிரேக்கிங் இப்படி சொன்னால் அந்த இறுக்கத்தை போக்கி ஒரு தளர்வுக்கு கொண்டு வருது. இது எந்த கான்டெக்ட்லன்னா, ஒருவருக்கொருவர் தெரியாதவர்கள் முதலாக இந்த தொடக்கத்தை பழக்கத்தை ஆரம்பிக்க போகுது. இதுதான் அதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது.